எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் தமிழ் சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபெவிகால் கலர் பேப்பர் அப்புறமா கார்ட்போர்ட் வச்சு ஒரு சூப்பரான ரீயூசர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10,000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த கார்ட்போர்டை சுற்றி இந்த கலர் எல்லோ கலர் பேப்பர் சந்தன கலர் மாதிரி இருக்குது. இந்த கலர் பேப்பரை நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி ஒட்டிடலாம், கவர் பண்ணி ஒட்டிடலாம். இது பார்த்திங்கன்னா அளவு எதுவுமே நான் இல்லை, நான் உங்களுக்கு வேணால் எடுத்து சொல்கிறேன். இது ஒரு 35 சென்டிமீட்டர் நீளம் இருக்குது. அகலம் 36 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. உயரம் 16 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ராவும் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா 2 கலர் பேப்பர் வேணும். 2 கலர் பேப்பர் இருந்தால் தான் இதை ஃபுல்லாக நம்ம க்ளோஸ் பண்ணி ஒட்ட முடியும். ஸோ இதை ஃபுல்லாக நம்ம க்ளோஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கார்ட்போர்டுக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணி ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நம்ம கலர் பேப்பரை இது கவர் பண்ணி ஒட்டியாச்சு. இது பேக் சைடு, அதனால் பேக் சைடு நான் ஒட்டலை. ஏன்னா இதை நம்ம வாலில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் பேக் சைடு நான் கலர் பேப்பர் ஒட்டலை. உங்களுக்கு வேணால் நீங்கள் ஒட்டிக்கோங்க. இப்போது இதில் நம்ம என்ன செட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரோஸ் மாதிரி இருக்கிற பீட், இதை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், செட் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி வரிசையாக நம்ம செட் பண்ண போகிறோம். இது ஒரு பாக்கெட் ஒரு 20 ரூபாயோ என்னமோன்னு நினைக்கிறேன். அப்படி உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல. நம்ம வால் ஹூக் வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். அது 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் கூட கிடைக்கும். ஸோ இதை நம்ம எந்தெந்த இடத்துலலாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இந்த கார்ட்போர்டில் 6 ஃபிக்ஸ் பண்ணலான் இருக்கேன் இப்படி. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹோல் இருக்குது. ஒருவேளை உங்ககிட்ட வால் ஹூக் இருந்துச்சு அப்படின்னா அந்த வால் ஹூக்கை இதில் செட் பண்ணிக்கோங்க. ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஃபெவிகால் ஒட்டினீங்கன்னா அது நிற்காது. இல்லைனா ஃபெவிபாண்டு, அப்படி இல்லைன்னா ஹாட் க்ளூகன் இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாட் க்ளூகன்னு, ஃபெவிஸ்டிக்கு, அப்புறமா ஃபெவிபாண்ட், இது 3த்தில் ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த மணியில் ஹோல் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, இதில் கம்பி இருக்கு இல்லையா, மெலிசு கம்பி, அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு இதில் ஹோல் போட்டுட்டு அதில் இன்சர்ட் பண்ணி வெளியில் செலோட்டை போட்டிடலான் இருக்கேன். அது ஈஸியாக முடிஞ்சிரும். அதனால் ஃபெவிபாண்ட் கூட அப்ளை பண்ணலாம். ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் ரெஸ்ட் டைம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 1 ஹவருக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஃபெவிபாண்ட் கூட இருந்துச்சுன்னா அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ரோஸ்க்கு பேக் சைடில் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. 1/2 ஹவர் கழித்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், 6 ரோஸையும் அழகாக நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த மேல் பக்கம் இருக்கு இல்லையா, இதில் ஸ்கேல் யூஸ் பண்ணி 2 லைன் நான் போட்டுக்க போகிறேன். ஒரு லைன் பார்த்திங்கன்னா லைட்டாக போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு கேப் வச்சு நான் லைன் போட்டிருக்கேன். இப்போ இந்த லைனில் நான் ஒன்று எழுத போகிறேன். பிளாக் கலரில் இது எடுத்திருக்கேன், ஸ்கெட்ச் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஸ்கெட்சில் தான் நம்ம இன்றைக்கி எழுத போகிறோம். இதில் என்ன எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்க் ஸ்டேஷன் அப்படின்னு தான் எழுத போகிறோம். நான் சின்ன பேப்பரில் எழுதி காட்டுறேன். MASK, மாஸ்க் ஸ்டேஷன் எழுத போகிறோம். இப்போ உங்களுக்கு இது என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், இது மாஸ்க் ஸ்டேஷன் தான். இன்னமும் உங்களுக்கு புரியலனா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், இது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதில் நம்ம மாஸ்க் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகிறோம். ஸோ எழுத்து கரெக்டாக வரணுன்றதுக்காக தான் நான் 2 கோடு போட்டிருக்கேன்.
இதே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் மார்க்கர் இருக்கு இல்லையா? அதில எழுதணும்னா இன்னும் அழகா இருக்கும். ஸோ இது ஃபுல்லா நான் வந்து டார்க்கா நான் குடுத்துக்க போறேன். இப்போ ஃபிஃபிபன் அப்ளை பண்ணி 1/2 அன் ஹவர் ஆயிருச்சு. நான் வந்து சின்ன சின்ன ஹார்ட் வந்து ஸ்கெட்சால சும்மா போட்டு வச்சிருக்கேன். எம்ப்டியா இருந்த மாரி இருந்துச்சு அதனால. உங்ககிட்ட வேற ஏதாவது ஃப்ளவர்ஸ் இல்லன்னா உங்களுக்கு வேற ஏதாவது ஃப்ளவர்ஸ் வரையணும்னு நெனச்சா கூட அது மாரி நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இத வந்து நம்ம ஹேங் பண்ணலாம். ஹேங் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 2 மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஒண்ணு வந்து என்னன்னா, இதில நம்ம ஹோல்ஸ் போட்டு ஏதாவது நூல் மாதிரி கட்டி விட்டு ஹேங் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, டபுள் சைட் செல்லோ டேப் வந்து ஒட்டிக்கலாம். ஸோ பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். டபுள் சைட் செல்லோ டேப்பையும் நான் ஒட்ட போறேன். ஆனா வந்து நம்ம ஒரு அதாவது டபுள் சைட் செல்லோ டேப் வந்து ஒரு இடத்துல அந்த மாரி ஒட்டாம, ஒரு 4 இடம், 5 இடம் அந்த மாரி ஒட்டிட்டோம்னா, கண்டிப்பா வந்து வெயிட் தாங்கும். இந்த மாஸ்க் ஸ்டேஷன் நம்ம செஞ்சிருக்கிற இந்த ஆர்கனைசர்ல பார்த்தீங்கன்னா, மாஸ்க் வந்து நம்ம ஹேங் பண்ண போறோம். அதனால அந்த அளவுக்கு நமக்கு வெயிட் தாங்குற மாதிரி இந்த டபுள் சைட் செல்லோ டேப்ப நம்ம ஒட்டிக்கலாம். பேக் சைடு வந்து கொஞ்சம் கொச்சமச்சான்னு இருக்குது கிறுக்கி. அதனால தான் நான் காட்டாம இருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, பேக் சைட்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கார்னர்ல டபுள் சைட் செல்லோ டேப் போட்டுறலாம் 4 கார்னர்லயும். நார்மல் செல்லோ டேப்ப கம்பேர் பண்ணும்போது டபுள் சைட் செல்லோ டேப் பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து பயங்கரமா ஸ்டிக் ஆகும். இங்க பாருங்க கையிலே டப்பு டப்புன்னு ஒட்டிக்குது. ஸோ 4 பக்கமும் ஒட்டிடலாம். ஒட்டினதுக்கப்புறமா சென்டரில் வந்து ஒன்று ஒட்டிடலாம். ஒட்டி பார்த்துக்கோங்க. அப்படி வெயிட்டு தாங்காதுன்னு தோணுச்சுன்னா இன்னும் கூட ஒரு 4, 5 செல்லோ டேப் போல் ஒட்டிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, டபுள் சைட் செல்லோ டேப் வந்து நம்ம வாலில் ஒட்டும்போது பெயிண்ட் வந்து உரிச்சிட்டு வருது. அதனால டைல்ஸு இல்லைனா கதவு அந்த மாதிரி இடத்துல வந்து ஒட்டிக்கோங்க. அப்புறம் வீட்டில் வந்து திட்டு வாங்காதீங்க. என்ன மாதிரி சென்டரில் வந்து நான் ஒட்டிக்கிறேன் ஒன்று. போதும்னு நினைக்கிறேன் இதுவே. ஸோ இதை நல்லா நம்ம வந்து இப்போது நான் வந்து டோருக்கு பேக் சைடில் தான் வந்து இதை பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் மாஸ்கையும் நான் ஹேங் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், நம்மளோட மாஸ்க் ஸ்டேஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரிவ்யூஸ் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வீடியோஸையும் நீங்கள் வந்து பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.